ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 2000 ஆண்டு கால வரலாறை இந்த தலைப்புக்குள்ளே சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கௌதம புத்தர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் நம்ம பெரியார்கிட்ட இருந்து போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரியார் திராவிட இயக்கத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். திராவிட இயக்கத்துக்கு தொடக்கமோ முடிவோ பெரியார் இல்லை. ஆனால் திராவிட அரசியல்ன்றது பெரியாரை சுற்றி தான் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் நடக்கும். அப்படியான சூழலில் பெரியாருடைய கொள்கை அப்படின்னா ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவாங்க. சங்கிகள் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம தோழர்கள் ஒன்று சொல்லுவோம், மக்கள் ஒன்று சொல்லுவாங்க. பெரியார் அப்படின்னா ஒரு 4 தான். பெரியாருன்ற அந்த நாற்காலிக்கு 4 கால் தான். பெரியாருடையது 4 கொள்கை தான். ஜாதி ஒழிப்பு, பெண்ணுரிமை, பொது உடைமை, தமிழருக்கென்று நாடு, தமிழ்நாடு அப்படி வைத்துக்கொள்ளலாம். இந்த 4 கொள்கையை மையப்படுத்தி தான் பெரியார் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எடுத்த எல்லா போராட்டங்களையும் இந்த 4 தலைப்பின் கீழே நீங்கள் வச்சிடலாம். அப்படி பெரியார் இயக்கம் எடுத்த போராட்டங்களில் 1953 ராஜகோபாலாச்சாரியார் ஆட்சியில் இருந்தபோது நிறைய சனாதன கொள்கைகளை எல்லாம் அவர் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருந்தபோது அந்த நேரத்தில் பெரியார் ஒரு போராட்டத்தை அறிவித்தார். அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, புத்தர் விழாவை கொண்டாடி அந்த விழாவோட இறுதியில் நீங்கள் விநாயகர் சிலையை வாங்கி, ஒரு மண் விநாயகர் சிலை பொம்மையை வாங்கி அதை உடச்சி மண்ணோட மண்ணாக்கணும் அப்படின்ற போராட்டத்தை அறிவித்தா, ஒருவேளை காவல்துறை அனுமதி மறுக்குன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீடுகளில் கடைகளில் முன்னால் நின்று உங்கள் தனிப்பட்ட இடங்கள்லையாவது அதை செஞ்சுருங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பை தந்தால் அதை பெரியாரும் திருச்சியில் முன்னிருந்து அந்த போராட்டத்தை செஞ்சார். எதற்கு இந்த போராட்டம்? புத்தர் விழாவை ஏன் கொண்டாடணும் பெரியார்? சரி, புத்தர் விழாவை கொண்டாடுறோம். புத்தர் விழாவை கொண்டாடிட்டு எதுக்கு நம்ம பெரியார் சிலையை போட்டு உடைக்கணும்? திராவிடர் விடுதலை கழகம் கூட கடந்த காலங்களில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புத்தர் சிலை ஊர்வலத்தெல்லாம் நம்ம நடத்தியிருக்கணும். இதெல்லாம் எதுக்கு? விநாயகருக்கு எதிராக எதுக்கு புத்தரை நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வரலாற்று நெடுகளும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் புத்தர் அப்படின்னு ஒரு இடத்த பண்ணுகிற போதெல்லாம் அங்கே விநாயகர்னு ஒருத்தரை வச்சு புத்தரை ரீப்ளேஸ் பண்ணுற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதில் ரொம்ப முக்கியமானது ஒன்று, அரச மரத்தடியில் இன்றைக்கி விநாயகர் சிலை இருக்குல்ல, அரச மரத்தை போய் சுற்றுனீங்கன்னா குழந்தை பிறந்துடும், அரச மரத்தை தினம் சுற்றுங்க உங்கள் ஆயுளுக்கு நல்லது அப்படிலாம் பாப்பான் இன்றைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். எதுக்கு இந்த பிரச்சாரத்தை பண்ணுறான்? அந்த அரச மரம் யாருடைய அடையாளமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்தருக்கு ஞானம் கிடைச்ச இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போதி மரத்தை தான் அரச மரம்னு சொல்கிறாங்க. அரச மரம் தான் போதி மரம் அவங்களுக்கு. ஓகே, புத்தருக்கு ஞானம் கிடைச்ச மரம். ஏன் அந்த அரச மரத்தை நம்ம ஒரு ஐக்கானாக இன்றைக்கி பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், புத்தர் புத்தருடைய சிலைகளை பௌத்தம் நாடு முழுக்க பரவன நாளில் அந்த அரச மரத்துக்கு அடியில் தான் பௌத்த சிலைகளை, புத்தருடைய சிலைகளை வைத்து செய்கிறாங்க. பின்னால் பார்ப்பனர்கள் பௌத்தத்துக்கு எதிரான ஊடுருவலை செஞ்சு பௌத்தத்தை உள்ளூர்ந்து அழிக்கிற போது என்ன பண்ணுறான் அப்படின்னா, புத்தருடைய தலைகளை வெட்டிட்டு அந்த இடத்துல ரீப்ளேஸ்டாக இவங்க இந்த பிள்ளையார் சிலையை வைக்கிறாங்க. அது பின்னால் பிள்ளையார் வழிபாடாக மாறுது. நீங்கள் இதெல்லாம் எங்கேருந்து சொல்கிறீங்க? இதுக்கெல்லாம் ஆதாரம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இன்றைக்கி இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பல்வேறு தொல்லாராய்ச்சிகளாகட்டும், இல்லை எங்கேயாவது நீங்கள் அடிக்கடி செய்தித்தாள்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு புத்தர் சிலை கிடச்சிச்சு, இங்கே ஒரு புத்தர் தலை கிடச்சிச்சு அப்படின்ற செய்திகள் இன்றைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா, அசோகர் காலத்தில் 8400 பௌத்த ஸ்தூபிகள் இந்தியா முழுக்க நிறுவப்பட்டுச்சு. அதை சுக்குநூறாக உடச்ச சாதனை பண்ணது தான் இந்த பார்ப்பனர்களுடைய வேலை. அதை தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா, சைவத்தில் விநாயகர் ஒரு முதற் கடவுள். ஆமாவா இல்லையா? எல்லா வீட்டு வாசல்லையும் பிள்ளையார் சிலை வச்சுருக்கான், முக்கு பிள்ளையார் சிலை வச்சுருக்கான், ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் டிஸ்டி பிள்ளையார்னு மாட்டி வச்சுருக்கான். எந்த ஒரு நல்ல விஷயத்தை பாப்பா வீட்டில் தொடங்கினாலும் சரி, எவன் வீட்டில் தொடங்கினாலும் சரி, பிள்ளையார் கணபதி ஹோமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஆனால் இந்த விநாயகர் எப்போ வரார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மெல்லாம் சொல்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. மறைமலை அடிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சங்க இலக்கியங்கள்லாம் பௌத்த இலக்கியங்களாக தான் இருக்குது, பௌத்த சமண இலக்கியங்களாக தான் இருக்குது. 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான், கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம்தான் விநாயகர் உள்ளே புகுத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் சைவத்திலே விநாயகர் வழிபாடு வருது அப்படின்னு மறைமலை அடிகள் சொல்கிறார். இப்படி இடைசெருகளாக பௌத்தத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புத்தருக்கு எதிராக கொண்டு நிறுவப்பட்ட ஒருத்தர் விநாயகர் அப்படின்றது ஒரு கருத்து. இப்போ இதில் இருந்து கைபர் போலான் கணவாய்க்கு நம்ம மெல்ல மெல்ல போகணும்ல பின்னால். அப்போ ஒரு அடையாளமாக
ஐக்கானா பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இடமா விநாயகர் சிலைகள் இருக்குது. புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து பௌத்தம் தழுகிற போது ஒரு 22 உறுதிமொழிகள் எடுத்தார். அந்த 22 உறுதிமொழிகளில் வந்து நான் கிருஷ்ணர் விநாயகர்லாம் வணங்க மாட்டேன், லக்ஷ்மியை வணங்க மாட்டேன் அப்படின்னு சில அதில் வந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வரும்போது சொல்லிக்கிட்டே வருவார். இதெல்லாம் ஏன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பௌத்தம் மெல்ல மெல்ல இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியலாக இருந்த அந்த பௌத்தத்தை மெல்ல மெல்ல பார்ப்பனியம் விழுங்கி அது வந்து செரித்து இன்னைக்கு மக்களுடைய கடவுள் வழிபாட்டு முறையாக மாறியிருக்கு. இன்றைக்கும் வந்து எல்லா சாமி கும்பனும் ரோட்டில் போகிறான், ஆனால் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் நான் மசூதி ரோட்டில் தான் போவேன், நான் கலவரம் தான் பண்ணுவேன்னு சொல்கிறான். அப்படியாக பௌத்தத்திற்கு எதிராக புத்தருக்கு எதிராக கொண்டு வந்து ஒரு நிறுத்தப்பட்ட பின்பம், பார்ப்பனியத்தால் நிலைநிறுத்தப்பட்ட பின்பமாக நம்ம பிள்ளையாரை பார்க்குறோம். இப்போ சரி, புத்தர் ஏன் தோன்றணும்? பௌத்தம் இங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டோம், புத்தருக்கு மாற்றா வந்து விநாயகரை கொண்டு வந்து வச்சாச்சுன்னு சொல்லிட்டோம். புத்தருடைய தோற்றம் என்ன, அவர் என்ன செஞ்சார் அப்படின்லாம் பார்க்கணும்ல. புத்தரை பற்றியே வந்து இன்றைக்கி நிறைய இட்டுக்கடையெல்லாம் வருது. 9 பெருமாள் அவதாரத்துக்கு அடுத்து 10வது அவதாரம் புத்தர் அப்படின்னு இன்றைக்கி கோயிலெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான். நிறைய கோயில்களில் இன்றைக்கி புத்தரை வந்து அவங்க உட்கிரகிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா 10வது அவதாரம், புத்தருக்கு பின்னால் வந்து ஒரு ஒளிவட்டத்தை போட்டு இவர் எங்கள் கடவுள் தான் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படியான நேரத்தில் புத்தர் யார் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் இல்லையா? புத்தர் யார் அப்படின்னா, அவங்க வந்து இந்த கபிலவஸ்துன்ற ஒரு நாட்டில் கிபி 563 வாழ்கிறாரு. அவர் வந்து பொது வாழ்வுக்கு வர்றது அப்படின்னு பார்க்குறோம்ல, அவர் பொது வாழ்வுக்கு வரத்துக்கு பாப்பாலாம் ஒரு திட்டமிட்டு ஒரு கதையை சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, அவர் பொது வாழ்வுக்கு வந்தது அவருடைய 29 வயசில். அவர் இன்னும் சின்ன குழந்தையில 10 வயசில் 12 வயசில் 16 வயசுலாம் வந்து அவர் பொது வாழ்வுக்கு வரல. அவர் பொது வாழ்வுக்கு வந்தது 29 வயசில். அவர் பொது வாழ்வுக்கு வந்ததாக ஒரு இட்டுக்கதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் முதல்ல ஒரு முதியவரை பார்த்ததாகவும், முதல்ல ஒரு பிணத்தை பார்த்ததாகவும், முதல்ல ஒரு நோயாளியை பார்த்ததாகவும், இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு 29 வயசில் அவர் பார்த்ததாகவும், அதற்கு பின்னால் தான் அவர் வந்து சன்னியாசம் வந்தார், அதற்கு பின்னால் தான் வந்து வெளியே வந்தார், குடும்பங்கள்ல இருந்து வெளியே வந்தார்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் அதை மறுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியாது. ஒருத்தர் 29 வயசு வரைக்கும் ஒரு வயதானவரையோ ஒரு பிணத்தையோ பார்க்காம இருக்க முடியுமா? நோய்வாய்ப்பட்டவர் ஒருத்தரை பார்க்காம இருக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே புத்தருடைய அவங்க வந்து ஒரு சுழற்சி முறையில் அரசாட்சி செய்யக்கூடிய குடும்பத்தில் புத்தர் பிறக்கிறார். அங்கே அரசாட்சி செய்யக்கூடிய இடத்துல அவன் புத்தரோட அப்பா இருக்கிறார். அங்கே வந்து ஒரு நதி ஓடுது. அந்த நதியுடைய தண்ணீரை பங்கிட்டு கொள்வதில் 2 இனக்குழுக்கு நடுவில் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை வேணாம், போர்லாம் வேணாம், சண்டை போட வேணாம் அப்படின்னு புத்தர் சொல்கிறார். ஆனால் அதை வந்து அவங்க புறம் தள்ளுறாங்க. அதற்கு பின்னால் புறந்தள்ளினதுக்கு பின்னால் புத்தர் அங்கேருந்து வெளியேறார். அதற்கு பின்னால் ஒரு 6 ஆண்டு காலம் எல்லாம் சுற்றி வரார். சுற்றி வந்து ஒரு 35 வயசில் தான் அவர் வந்து தன்னுடைய இதை வந்து தொடங்குறார். இப்படி அவர் அந்த காலத்தில் அவர் தொடங்க வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, அப்போது தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இங்கே பார்ப்பனர்கள் வந்து அவங்களுடைய சடங்குகளில் வந்து ஆடு மாடெல்லாம் தள்ளி விடுறது, அதை வந்து ருசியாக எப்படி சமைச்சு சாப்பிட்றது அப்படின்றதெல்லாம் வந்து அவன் வந்து மெனு கார்டு மாதிரி மனு தர்மத்திலலாம் வந்து ரெசிபியெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்கள் மனு தர்மம், ரிக்வேதம், எதிர்வேதம் அப்படிலாம் நீங்கள் பெருசாலாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். அதில் வந்து நீங்கள் பெரும்பான்மையான பகுதியை படித்து பிரித்து வச்சிங்கன்னா, இன்றைக்கி பேச்சுலர்ஸ் ரூம்லாம் வந்து யூடியூப்பை பார்த்து சமைக்கிறோம்ல, நீங்கள் ரிக்வேதத்தெல்லாம் எடுத்து மொழிபெயர்த்து நீங்கள் ரெசிபியாக வச்சுட்டிங்கன்னா பீஃப் வந்து எப்படி சமைக்கலாம் அப்படின்றத வந்து ரிக்வேதத்துலேயும் அவங்களுடைய மனுஸ்ருதியை தான் சொல்லியிருக்கான். எந்தெந்த பகுதியை எப்படி வெட்டி எப்படி சுவையாக சமைத்து சாப்பிடலாம் அப்படின்றத பார்ப்பனர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதற்கு எதிரான ஒரு வேலை இவங்க இந்த வேள்வியில் மாடை தள்ளுறது, குதிரையை தள்ளுறது, இதை தள்ளி இவங்க சாப்பிட்றது, இப்படி ஒரு வேலையை இவங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போது அதற்கு எதிரான குரலை வந்து புத்தர் வைக்கிறார். அதை ஆழமாக பதிய வச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். புத்தர் வந்ததற்கு பின்னால் தான் இவங்க வந்து சைவமாக மாறுறாங்க. அது வரைக்கும் அசைவம் சாப்பிட்டுட்டு தான் இருந்தான். இப்போ தான் வந்து நமக்கெல்லாம் வந்து லெக்சர் கொடுக்குறான், நீங்கள்லாம் வந்து அசைவம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குரோத குணம் வந்துடும், நீங்களாம் வன்முறையாளர்கள் ஆகிடுவீங்க அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்கான். வரலாற்றில் வன்முறையாளர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாப்பான் தான். ஏன்னா அவன் தான் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுடைய புத்தி அப்படி இருந்தது. ஒருத்தங்க சாப்பிட்றதுனால அவங்க வன்முறையாளர்கள் ஆகிவிட மாட்டாங்க, அவனுடைய புத்தி அப்படி இருந்தது. நீங்கள் அதில் பார்த்தோம் அப்படின்னா புத்தருடைய சமயத்தை பௌத்தத்தில் நிறைய முற்போக்கான விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும். பெண்களை வந்து பிக்குகளாக ஏற்றுக்கொள்கிறார். புத்தருடைய சமயத்தில் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பெண்கள் போகிறாங்கன்னா அவங்களுக்கும் பொறுப்புகள் அளிக்கப்படுது. அங்கே இவங்க வந்து ஊடுருவல் செய்கிறாங்க மெல்ல மெல்ல. எப்போதுமே பாப்பா வந்து 2 வேலையை செய்வான்.
ஒன்று எதிரில் நின்று சண்டை போடுவான், இது சரியில்லை, இது குறை, இது ஆகாது, இவன் ஒரு உருப்பட மாட்டான், விளங்க மாட்டான், இது சரிப்பட்டு வராது, அவன் அதை பண்ணுறான், இன்றைக்கி சொல்கிறான்ல இது ஊழலாச்சு, இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படிலாம் சொல்கிறான்ல, அந்த மாதிரி வெளியிருந்து கத்துவான். திடீர்னு என்ன பண்ணுவான், உள்ளேயே பூந்துருவான். ஒரு 4 ஏஜெண்ட்டை உள்ளேயே அனுப்பிச்சி விட்டு, நீ உள்ளே போய் ஆட்டத்தை ஆரம்பி, நீ வெளியிருந்து நம்ம பேசி இவனை வந்து சாய்க்க முடியல, நீ உள்ளேயே போயிரு அப்படின்னு சொல்லி உள்ளேயே 4 பேரை இறக்கி வர்றான். அப்படி பௌத்தத்துக்குள்ள ஊடுருவின பார்ப்பனர்கள் பௌத்தத்தை சீரழிக்கக்கூடிய வேலையை மெல்ல மெல்ல செய்கிறாங்க. அப்புறம் பௌத்தத்திலே வந்து பல்வேறு பிரிவுகளாக மாறுது. அதில் குறிப்பாக சொன்னால் சீனயானம், மகாயானம்ன்றது. மகாயானம் தான் வந்து இந்த பாப்பான் போய் உள்ளே பூந்து அதில் இருக்கக்கூடிய கொள்கைகளை வந்து இவங்க வந்து தனதாக்கி அங்கே உருவ வழிபாடு, அங்கே போய் இவங்களுடைய சடங்குகளை திணிப்பது அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல பௌத்தத்துக்குள்ள ஊடுருவி பௌத்தத்தை சீரழிக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் புத்தர் அப்படின்னா அவருடைய கொள்கைன்னு ஒன்று இருக்கணும்ல, புத்தர் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும்ல, ஒரு மதம் தானே பௌத்தம், இன்றைக்கி ஒரு மதம் தானே அப்படின்னு சில கேள்வியெல்லாம் வருது. இன்றைக்கி பௌத்த காதணி விழா, பௌத்த மொட்டை அடிக்கிறோம், பௌத்த பூப்புனி திராட்டு விழா அப்படின்லாம் ஒரு கோஷ்டி கிளம்பிட்டான். அப்படி இருக்கிற போது பௌத்தத்தில் அவங்க என்ன முறைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புத்தர் வந்து பாப்பான் வந்து ஆன்மா இருக்குது, நீ செத்ததுக்கப்புறம் உனக்கு இதெல்லாம் இருக்குது, இந்த சடங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் பாப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தபோது புத்தர் என்ன சொன்னார்னா அனான்மா அப்படின்னு சொன்னார். பெரியார் வந்து கடவுள் மறுப்பு, ஆன்மா, மோட்சம், நம்ம எப்போதுமே ஒரு கடவுள் மறுப்பு உறுதிமொழி எடுப்போம். ஆன்மா கிடையாது, மோட்சம் கிடையாது, நரகம் கிடையாது, இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுப்போம். அப்படியான கொள்கையாக தான் புத்தருடைய கொள்கை அனான்மா அப்படின்னு சொன்னார். இந்த உடம்புல வந்து ஒரு உயிர் இருக்குது, அந்த ஆத்மாவுக்கு சக்தி இருக்குன்னு சொன்னால் உனக்கே முதுமை வரப்போகுது, உனக்கே நோய் வரப்போகுது, அதுக்கு சக்தி இருக்குதுன்னா அந்த ஆன்மாவுக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் ஏன் வரப்போகுது, அப்போ ஆன்மான்னு ஒன்று கிடையாது, அனான்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து புத்தர் சொல்கிறார். அந்த அனான்மா தியரி தான் புத்தர் வந்து தன்னுடைய இது பண்ணுறார். நாடு முழுக்க புத்தருடைய சீடர்கள் போய் அந்த கொள்கையை வந்து பரப்புகிறாங்க. அதில் ஒவ்வொரு பகுதியாக போய் அவர்கள் கொள்கையை பரப்புவது, அதில் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க. இன்றைக்கி பட்டிமன்றம்லாம் நடக்குதில்ல, தீபாவளி பொங்கலானா ஆண்கள் பெரியவர்களா பெண்கள் பெரியவர்களான்னு இன்றைக்கி பட்டிமன்றத்தையே சீரழித்து வச்சுருக்கான். ஆனால் பௌத்தத்தில் என்ன, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பௌத்த துறவிகள் ஒவ்வொரு ஊருக்காக போய் அந்த அவங்க சமயத்தை பரப்புவதற்காக போகிறாங்க. அந்த ஊருக்கு போன உடனே ஒரு அரச மரத்தடியில் ஒரு குச்சியை நட்டு வச்சுட்டு பிற சமயத்தவர்களை வந்து வாதம் செய்ய கூப்பிடுவாங்களாம். நீங்கள் வாங்க, உங்கள் சமயம் பெரிதா, நான் சொல்கிறேன், என்னுடைய கொள்கைகள் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கொள்கைகளை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு விவாதத்தை செய்கிறாங்க. அதுதான் அதுதான் பட்டிமன்றங்களுக்கு தோற்றமாக நம்மளால் பார்க்கப்படுது. அப்படி ஒவ்வொரு இடமா விவாதம் செய்து அப்படி தான் கொள்கையை மெல்ல மெல்ல பரப்புகிறார்கள். பௌத்தத்தில் உச்சாணி கொம்புகளில் பார்ப்பனர்கள் வந்து பின்காலத்தில் வந்து வந்துட்டாங்க. ஆனால் புத்தர் இருந்த நேரத்தில் சவர தொழிலாளி, துப்புரவு தொழிலாளிகள் எல்லாம் புத்தருக்கு அடுத்த கட்டத்தில் அந்த தொழிலை செய்து கொண்டு பௌத்தம் ஏற்றுக்கொண்டவர்கள் உயர் பொறுப்புகளில் புத்தரால் வைக்கப்பட்ட பார்ப்பான் சொன்ன வர்ணாசிரம கட்டமைப்புக்கு எதிரான ஒரு மதமாக பௌத்தம் வளர்ந்து வந்தது. அது வளர்ந்து வந்துச்சுன்னா நமக்கு ஆபத்தாச்சே, நமக்கு வர தட்சணை குறைஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்லி மெல்ல மெல்ல ஊடுருவி தான் அவங்க பௌத்தத்தை அழைக்கிறாங்க. சரி, பௌத்தத்தை அழிச்சாச்சு. இன்றைக்கி அதற்கு பின்னால் அம்பேத்கர் வந்து பௌத்தம் தழுகினார். அப்போ அது கூட பெரியார் சொன்னார், சும்மா கம்மியான எண்ணிக்கையெல்லாம் போகாதீங்க, நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்லாம் பெரியார் பின்னால் சொன்னார். இன்றைக்கி பௌத்தத்தை வந்து இவங்க வந்து ஒரு மதமாக, அது இந்து மதத்துடைய ஒரு கிளை பிரிவாக மாற்றி வச்சு அதில் சடங்குகளை திரித்து பௌத்தத்தோடைய அந்த அடிப்படையே இல்லாமல் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதற்கெல்லாம் தோற்ற வாயின்னு ஒன்று இருக்குல்ல, பாப்பான் வரான், பாப்பானுக்குன்னு ஒரு தொடக்க புள்ளி இருக்குல்ல, அதை தான் கைவர் போலான் கணவாயின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த 2 கணவாய்கள் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் மூடி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய 90% பிரச்சனைகள் இல்லாமல் போயிருக்கும். கைபர் போலான் கணவாய் வழியாக பார்ப்பனர்கள் யார், ஆரியர்கள் யார் அப்படின்னா, அவன் ஒரு நாடோடி சமூகம். அவன் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த ஆடு மாடுகளுக்கு பச்சை புல்கள் எங்கே இருக்கோ அதை தேடி மெல்ல மெல்ல அப்படி மூவாகி வரான். அப்படி ஆடு மாடுகளை மேய்ச்சி கொண்டு அவங்க கைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வராங்க. பாகிஸ்தான், இன்றைக்கு இருக்க பாகிஸ்தான் பகுதிகளில் தான் அந்த கைபர் போலான் கணவாய் இருக்குது. ஈரான் ஈராக்கிலிருந்து ஆடு மாடுகளை மேய்ச்சி கொண்டு கைபர் போலான் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள்ளே வர இந்த பாப்பான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே வராங்க. இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு முதல்ல வராங்க. அங்கே வந்த உடனே பார்க்குறான், அவன் வருகிற போதே இங்கே வந்து ஒரு நாகரிக கட்டமைப்போடு இருக்காங்க. நகர கட்டமைப்பு தான் ஒரு நாகரிக கட்டமைப்புடைய உச்சம். அவங்க அந்த மாதிரி ஒரு நகர கட்டமைப்போட கோட்டையெல்லாம் கட்டி தொழிலெலாம் செய்து கொண்டு செங்கல் கட்டுமானங்கள்லாம் கட்டி ஒரு நல்ல ஒரு வாழ்வியலோடு மக்கள் இருக்கிறாங்க.
மழை காலங்களில் மழை வரும், தண்ணி இருக்கும், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆறுகளில் தண்ணி இருக்கும், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அதற்கு பின்னால் விவசாயத்துக்கு தண்ணி தேவைப்படும், புற தேவைகளுக்கு தண்ணி தேவைப்படும்னு தண்ணியை தேக்கி வச்சு அணையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இவனுக்கு தண்ணியை தேக்கி வைக்கிறதுனா என்னென்னு தெரியாது. ஏன்னா இவன் தான் நாடோடி சமூகமாச்சே. போகிற வழியில் ஏதாவது சாப்பிடுவான், போகிற வழியில் ஆடு மாடுக்கு புல் கொடுப்பான், போகிற வழியில் வந்துக்கிட்டே இருப்பான். இப்படி இங்கே வருகிற போது இவங்க இதெல்லாம் பார்க்குறான். பார்த்து என்னடா அவங்க வித்தியாசமாக இருக்காங்க, என்னமோ அணையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, பில்டிங்கெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க, தண்ணியெல்லாம் தேக்கி வச்சுருக்கான் அப்படின்னு பார்த்து அதில் பார்த்துட்டு இதெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு அவங்க புலம்புறானுங்க. புலம்புறது தான் ரிக்வேதத்தில். அவன் இந்திரன் சோமனெல்லாம் கூப்பிட்டு இந்த அணையெல்லாம் உடச்சி விடு, இந்த கோட்டையெல்லாம் உடச்சி விடு அப்படின்னு அவன் புலம்பக்கூடியதை தான் ரிக்வேதத்தில் பாட்டாக எழுதி வச்சுருக்கான். ரிக்வேதம்னா என்னென்னா பாப்பானோட புலம்பல். ரொம்ப சுருக்கமாக நம்ம சொல்லணும்னா ரிக்வேதம், யாருமே உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் ஈஸியாக நீங்கள் டெஃபினிஷன் சொல்லணும்னா ரிக்வேதம்னா பாப்பான் புலம்புனது, பாப்பான் கதறினது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவன் ரிக்வேத காலம் தான். இவங்க பார்ப்பன வேதத்திலே பழைய வேதம் ரிக்வேதம் தான். அது ரிக்வேத காலத்தில் தான் இது நடக்குது. அவன் ரிக்வேதத்தில் புலம்புறான், இதெல்லாம் இடிச்சு விட்டுருப்பா, இவன் என்னென்னமோ மொழி பேசுகிறான், புரியாத மொழி பேசுகிறான், நாகரிகமாக இருக்கான், பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்கான் அப்படின்னு அவன் புலம்புறான். இதன் தொடர்ச்சியாக தான் அவங்க மெல்ல மெல்ல ஊடுருவுறாங்க. ஊடுருவல் எப்படி நடக்குதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அவன் எல்லாருமே ஹிஸ்ட்ரியில் முகலாய படையெடுப்பு, அவன் படையெடுத்தான், பிரெஞ்சுக்காரன் படையெடுத்தான், பிரிட்டிஷ்காரன் படையெடுத்தான்னு எழுதுவாங்க. ஆரியரை மட்டும் வருகைன்பான். ஏன்னா நம்ம ஆள்லாம் போய் ரோட்டில் நின்று பூ வெத்தலை பார்க்கலாம் கொடுத்து வாயா அப்படின்னு வெத்தலை பார்க்க வச்சு வந்தோமா? கிடையாது. அவங்களாவது நேரடியாக மோதுனாங்க, இந்த மண்ணில் நூற்றாண்டு காலமாக ஆட்சி செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சான். இவன் அப்படி எதுவுமே செய்யலை. நம்முடைய பண்பாட்டை சிரித்து பண்பாட்டு படையெடுப்பை எடுத்து நம்முடைய கலாச்சாரத்தை உடைத்து நம்முடைய வாழ்வியலை உடைச்சி நம்ம இடத்த பிடிங்கி நம்ம இடத்துல வாழ தொடங்கினவன் தான் பார்ப்பான். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கும் ஆரியர் வருகை அப்படின்னு சொல்லுவான். அதில் தான் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய ஒரு புரிதல் வந்திருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம்னு ஆய்வாளர்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. கீழடி நாகரிக ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் எங்கள் நாகரிகம், சரஸ்வதி சிந்து நாகரிகம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் மாமி பார்லிமெண்ட்லேயே உட்காந்து பேசுகிறாங்க. ஏன் இவங்க சரஸ்வதி சிந்து நாகரிகம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சரஸ்வதி நதியுடைய கரையில் தான் ஒரு நாகரிகம் எங்கே தோன்றும் சொன்னால் ஒரு நதிக்கரையில் தான் தோன்றும். எதுக்கு நதிக்கரையில் தோன்றுதுன்னு சொன்னால், மக்கள் அவங்களுடைய பிற தேவைகளுக்கு, விவசாயத்திற்கு, அவங்க கூடி வாழ்வதற்கு நதிக்கரைகளை தேர்ந்தெடுத்து தான் அவங்க வாழ்வியலை தொடங்கினாங்க. அப்போ சரஸ்வதி நதிக்கரையில் தான் இந்த நாகரிகம் தோணுச்சு. இது எங்களுடைய நாகரிகம் தான் அப்படின்னு சொல்கிறான். சரி சொல்லிட்டாவது கம்முன்னு இருந்தானா? சரி திருடிட்டான், நம்ம நாகரிகத்தை திருடிட்டாவது எங்கள் நாகரிகம்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தான்னு பார்த்தா, இது இந்த நாகரிகம் வேத காலத்தின் சூத்திர பிரிவுன்றான். என்னடா வேத காலத்தின் சூத்திர பிரிவுனா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் தொழிற்சாலைகள், தொழில் செய்யக்கூடிய அந்த இடங்கள், அந்த கட்டமைப்பெல்லாம் கிடச்சிச்சு. அங்கே தொழிலெலாம் செஞ்சதுனால இது வேத நாகரிகத்தின் சூத்திர பிரிவு அப்படின்னு கிடைத்த ஒரு நாகரிகத்தில் கூட இது பஞ்சமை, இவன் பாப்பான், இவன் சூத்திரன் அப்படின்னு வர்ணாசிரமத்தை பிரிக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, இந்த இடத்துல வரலாற்று ரீதியாக நம்ம ஆய்வுகள்லாம் செஞ்சு பார்க்கணும்ல. அவன் கலாச்சாரத்துக்கும் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்துக்கும் என்ன வேறுபாடெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாப்பா ஒவ்வொரு பொய்யா சொல்கிறான். சிந்து சமவெளி நாகரிகத்தில் எந்த எலும்பு கூடும் கிடைக்கல. ஏன்னா ஆரியர்களுடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னா, அவங்க உடலை எரிக்கக்கூடியவங்க, புதைக்க மாட்டாங்க. ஏன் எரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவன் நாடோடியே போய்கிட்டே இருப்பான் ஊர் ஊரா. ஒருத்தன் செத்து போயிட்டானா என்ன பண்ண முடியும்? இப்போ நிரந்தரமாக கூடி வாழ்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு தோட்டம் வச்சுருப்பான், அவனுக்கு ஒரு இடம் இருக்கும், ஒரு நிலப்பரப்பு இருக்கும், அங்கே போய் பிணத்தை புதைச்சி வைக்க முடியும், பின்னால் வழிபாடு செய்ய முடியும், ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குது அவனுக்கு. ஆனால் இவனுக்கு அப்படி எந்த வாய்ப்பும் கிடையாது. அதனால எரிக்கிறான். எப்போதுமே தமிழருடைய கலாச்சாரத்தில் சடங்குகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீர் முக்கியத்துவம் பெறும். பாப்பானோட சடங்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெருப்பு முக்கியத்துவம் பெறும். ஏன் அப்படின்னா, அவன் குளிர் பிரதேசத்துலேருந்து வந்தவன். நம்முடைய தட்பவெட்ப சூழல் அப்படி கிடையாது. அவனுடைய தட்பவெட்ப சூழல் படி பார்த்தா அவன் அங்கே குளிர் பிரதேசத்துலேருந்து வந்தவன், அவனுக்கு அங்கே நெருப்பு ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதனால் அவனுடைய சடங்குகள் எல்லாத்துலேயுமே நெருப்பு தான் அவன் முக்கியத்துவம் கொடுப்பான். ஆனால் நம்முடைய சடங்குகளில் நீங்கள் இன்றைக்கி நம்ம ஊரில் ஏதாவது சடங்கு செய்கிறாங்க கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நீர் மாலை எடுக்கிறது, அந்த சடங்குகளை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் கூட அந்த சடங்குகளில் நீர் முக்கியத்துவம் பெறும். பாப்பானோட சடங்குகள் எல்லாம் நெருப்பு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது. சரி, இதில் என்ன சிக்கல்? கைபர் போலான் கணவாய் வழியாக வந்துட்டாங்க, நாட்டை சின்னாபண்ணமாக்கிட்டாங்க, புத்தரையும் இல்லாமாக்கிட்டாங்க, பௌத்தத்தையும் இல்லாமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க?
கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக இன்றைக்கும் ஒரு மரபணு ரீதியான ஒரு ஆய்வு அறிக்கை வருதுன்னு சொன்னால் அந்த ஆய்வு அறிக்கைக்கு எதிராக இவன் வந்து அந்த அறிக்கையில் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறான் அப்படின்னா, கீழடி அகழ்வாராய்ச்சி நடந்துக்கிட்டு இருந்தது. 2 கட்ட அகழ்வாராய்ச்சியை வந்து அமர்நாத் பண்ணார். 3வது கட்ட அகழ்வாராய்ச்சி பண்ணணும்னு அவர் சொல்லுகிற போது என்ன சொன்னாங்கன்னா, தொல்லியல் துறை 1861 இந்தியாவில் வந்த தொல்லியல் துறை வந்து பணிமாறுதல் அப்படின்ற ஒன்றே அந்த தொல்லியல் துறையில் கிடையாது. ஆனால் 2016 வந்து ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து அவரை படியினை மாற்றம் செஞ்சு இங்கே வந்து ஆய்வுகளை முடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஏன் கீழடி ஆய்வுகளை முடுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், கீழடியில் இன்றைக்கி கிடைத்திருக்க குறியீடுகளும் திராவிட நாகரிகமாக சொல்லப்படக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற குறியீடுகளை இன்றைக்கி ஆய்வாளர்கள் ஒப்பிட்டு சொல்கிறாங்க. 2க்கும் பொருத்தப்பாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி கீழடியில் கிடைத்திருக்கக்கூடிய பானைகளில் கூட எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடியுது. அந்த தமிழ் எழுத்துக்களும் பானை செய்கிற போது எழுதியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. பானை செய்கிற போது எழுதியிருந்தால் பானை செய்கிறவருக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரிஞ்சிருக்கு, அவர் படிச்சிருக்கிறார், எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிடலாம். அவங்க அந்த ஆய்வு அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்த பானைகளில் உடைந்திருக்கக்கூடிய பானைகளில் கிளைத்திருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் வந்து பானை செஞ்சு காஞ்சி பயன்பாட்டுக்கு வந்ததற்கு பின்னால் கூர்மையான ஆயுதங்களை கொண்டு எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா அந்த பானையை பயன்படுத்தக்கூடிய எளிய மக்களும் படித்திருக்கிறாங்க, படிப்பறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்கன்றதை தான் கீழடி சொல்கிறது. இது ஆரிய நாகரத்துக்கு எதிராக ஒரு பழமையான நாகரத்தை வந்து தூக்கிட்டு வரானேன்ற நோக்கத்தோடு தான் அந்த ஆய்வுகளை முடக்குவதற்கு திட்டமிட்டு அவங்க ஏஜென்ட் ஒருத்தனை அனுப்புனாங்க. அமர்நாத்தை வந்து பணியிட மாற்றம் செஞ்சுட்டு அவங்க ஏஜென்ட் ஒருத்தனை அனுப்புனாங்க. அவர் வந்து ஒரு 16 இடத்துல குழியை நோண்டிட்டு என்ன சொன்னார்னா, இங்கே ஒன்றும் கிடைக்கல, நம்ம ஆய்வை மூடிக்கலான்னு சொன்னாங்க. அதற்கு பின்னால் ஒரு சட்ட போராட்டத்தை எடுத்தாங்க. அவங்க தொடர்ந்து எழுதினாங்க. யாசகம் கேட்கும் தொழில்நகரம் அப்படின்னு சொல்லி நம்முடைய எம்பி எழுதினார். அதற்கு பின்னால் ஒரு சட்ட போராட்டத்தை எடுத்து நீதிமன்றங்களுக்கு போய் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் வழக்கு தொடுத்து அப்புறம் அந்த கீழடி ஆய்வுகளை எடுத்து இன்றைக்கி மெல்ல மெல்ல நகர்ந்திருக்கும். கீழடி ஆய்வுகளில் உச்சகட்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு அந்த இரும்பு பொருட்கள்லாம் சிலது கிடச்சிருக்கு. இரும்பு உருக்கணும் அப்படின்னு சொன்னால் 1300 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வேணும். சென்டிகிரேட் அளவுக்கு வெப்பம் இருந்தால் தான் நீங்கள் வந்து இரும்பை உருக்க முடியும். அப்போ அந்த காலத்திலேயே இரும்பை உருக்கக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாக தமிழர் இருந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த கட்டமைப்பு, அந்த செய்திகள்லாம் ஒரு நகர நாகரிக கட்டமைப்பு, தொழிற்சாலை கட்டமைப்போடு அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் அதில் சொல்லுது. அதில் இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, இதுவரைக்கும் நடந்த கீழடி ஆய்வுகளில் ஒரு இடத்துல கூட ஒரு பிள்ளையார் பொம்மையும் ஒரு சிவன் பொம்மையும் கிடைக்கலைன்றதையும் அந்த ஆய்வுகள் சொல்லியிருக்குன்ற நோக்கத்தோடு தான் அவங்க அந்த ஆய்வுகளை முறுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி நம்ம தொழில் ஆராய்ச்சிகள் அடிப்படையில் ஒரு வாதத்தை முன்வைக்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்னா, இன்றைக்கும் இந்த உருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, பாப்பா ஆதி காலத்துலேருந்தே உருட்டு தான், கைபர் குரான் கணவாய் வழியாக வந்த காலத்தில் இருந்தே உருட்டி 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 தான் அவன் வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கிட்டான். வந்தான், மக்கள்கிட்ட சேரணும்னு நினச்சான், மக்கள் வந்து ஏற்றுக்கலை, கொஞ்ச நாள் விலகி இருக்கிறான். அப்புறம் மக்கள்கிட்ட மெல்ல மெல்ல போகணுமேன்ட்டு நான் அதை சொல்கிறேன், இதை சொல்கிறேன், மந்திரங்களை சொல்கிறேன், எனக்கு சிறப்பு சக்தி இருக்குது, மந்திரத்தால் மழையை நிறுத்தலாம், மந்திரத்தால் காற்று நிறுத்தலாம், மந்திரத்தால் வந்து தட்பவெப்பநிலைகளை மாற்ற முடியுன்ற உருட்டெல்லாம் உருட்டுறான். மெல்ல மெல்ல அவங்கள்ட்ட வரான். அப்புறம் இவங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் தெய்வ வழிபாட்டுக்குள்ளே போகிறான். நான் வந்து வந்து வெளியே நின்று மந்திரம் சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்புறம் உள்ளே நின்று ஓங்கூட நின்று மந்திரம் சொல்கிறேன்னு சொல்கிறான். அப்புறம் நான் மட்டும் தான் உள்ளே இருப்பேன், நீ வெளியே போ அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அதை வந்து ஆதிக்கத்துக்குரிய இடமாக மாற்றான். இப்படி அவன் தனக்கான இடத்தை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு வரலாற்று முழுக்க நிறைய புழுகு மூட்டைகளே அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கும் ஆய்வு அறிக்கைகளை கொண்டு வச்சு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வியலை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இன்னைக்கு கௌதம புத்தரிடத்துலேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் கௌதம புத்தர் சொல்லிய பௌத்தத்தை பார்க்கலாம், அதில் இருக்கக்கூடிய நாம் ஏற்கக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கலாம். பௌத்தத்தில் வந்து நிறைய முறைகள்லாம் இருக்குது. நீங்கள் அவங்க பௌத்த பிக்குகள் வந்து ஒரு காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்னு சொன்னால், அவங்க பிச்சையாக அவங்களுக்கு என்ன வருதோ அதை அவங்க சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு பிச்சையாக வந்து மாமிசத்தை போட்டாலும் அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க கொள்கை என்னென்னா, அவங்களுக்காக ஒரு உயிரை கொண்டிருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து அதை எனக்காக ஒரு உயிரை கொன்று நான் சாப்பிட்றேன் அப்படின்ற செய்தி அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் பிச்சையாக நீங்கள் வந்து ஒரு மாமிசத்தை போட்டால் அதை அவங்க சாப்பிடுவாங்க. புத்தர் வந்து இறுதியில் வந்து பன்றிகரியை வந்து ஒரு கெட்டுப்போன பன்றிகரி அவருக்கு தந்தனால தான் செத்துட்டாரு, இறந்தாரு அப்படின்ற கதைகள்லாம் கூட சொல்லப்படுது. ஆனால் அவங்க கொள்கைகளில் வந்து இந்த மாதிரியான சில நேர்மையான விஷயங்கள் இருந்துச்சு. அவங்களுக்குன்னு சொத்து வச்சுக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு எதையும் சேர்த்து வைத்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் பாப்பாலாம் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து காலையில் வந்து அடுத்த சங்கராச்சாரியார் வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் எதுக்கு பொறுப்பேற்றிருக்கிறாருன்னு சொன்னோம் அப்படின்னா, கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது,
அந்த சொத்து எல்லாம் மேனேஜ் பண்ணணும், அவன் பாப்பான் சடங்கெல்லாம் திருப்பி வந்து ப்ரொமோட் பண்ணணும். இன்னும் ஒரு அரை நூற்றாண்டுக்கு அவங்களுடைய சனாதன கொள்கைகளை கொண்டு போவதற்கு அவன் அடுத்த வாரிசு இன்னைக்கு காலையில் நியமிச்சிருக்கிறான். ஆனால் நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நம்ம வரலாற்று கொள்கைகளை சொல்வதற்கு நம்முடைய வரலாற்றை இந்த நீண்ட வாசிப்புக்குள்ளே கொண்டு போய் நம்மை வந்து இணைச்சு கொள்வது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய லாக் என்னன்னு சொன்னால், செல்ஃபோன் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொழுதுபோக்குக்கு நாம் செலவழிக்கக்கூடிய நேரத்தை கொள்கையை கற்றுக்கொள்வதற்கு நாம் செலவிடுவதில்லை அப்படின்றத வந்து சொல்லணும். இன்றைக்கி என்ன சொல்கிறான், என்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு பாப்பா வந்து உட்காந்து பேசுகிறான், தர்பப்புல்ல இருந்தால் போதும், 50 இராணுவ வீரர்கள் போர் செய்வதற்கும் நான் தர்பப்புல்ல மந்திரம் சொல்கிறதுக்கும் ஒன்று தான், அவன் 50 பேரை சுட்டு தள்ளுறதுக்குள்ளே நான் தர்பப்புல்லால் 50 பேர்த்தை கொன்றுவேன் அப்படின்னு இன்றைக்கும் பேசுகிறான். அப்படியான சூழலில் நம்ம கருத்தியலான கொள்கைகளை சொல்வதற்கு நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி திரிவேணி சங்கமம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறான். திரிவேணி சங்கமம்னா என்ன அப்படின்னா, அங்கே வந்து திரிவேணினா வடமொழியில் வந்து 3 ஆறு கூடக்கூடிய இடம். அங்கே வந்து கங்கை ஆறும் யமுனை ஆறும் கூடுது. 3 ஆறு கூடணும்ல, 3 ஆறு கூடுறது தான் திரிவேணி சங்கமம்னு சொல்கிறான். 3வது ஆறு எங்கடா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சரஸ்வதி ஆறு வருது அப்படின்றான். சரி, எங்கடா அந்த ஆற்றை காட்டி தான் தொலையேண்டா அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ஆறு கங்கா ஆறுக்கு கீழ்வெளியாக வந்து தானாக நெஞ்சு கொள்ளும் அந்த புள்ளியில்ன்றான். ஏண்டா ஆற்றுக்கு கீழே பிற ஒரு ஆறு ஓட முடியும் அப்படின்னு கேட்டால், இல்லை இது எங்கள் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றான். சரஸ்வதி நதிக்கரை தான் எங்கள் நாகரிகத்தின் தோட்டம் தான் பாப்பா இன்றைக்கி சொல்கிறான். ஆனால் அந்த ஆறு எங்கே ஓடுனுச்சு? ஆறு வந்து இயற்கை வந்து எப்போதுமே மாறுதலுக்கு உட்பட்டது தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய வைகை ஆறு மதுரையில் ஓடுதில்ல, அது வந்து பலாயிரம் கிலோமீட்டர் நகர்ந்து தான் ஓடுது அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மதுரை வந்து மதுரை கிடையாது, கீழடி இருக்கக்கூடியதான் மதுரை. சிலப்பதிகாரம் சொல்லக்கூடிய மதுரை அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து கீழடி சொல்லக்கூடிய மதுரை தான் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இயற்கை வந்து மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஒரு காற்றாட்டு வெள்ளம் வந்தால் ஆற்றுடைய திசை வந்து மாறி போயிடும், அந்த மாதிரி மாறுதலுக்கு உட்பட்டது தான். ஆனால் இவன் சொல்கிற மாதிரி அந்த ஆற்று படுகையாவது கிடைக்கணும்ல, ஆறு ஓடி இருக்குன்னா ஒரு ஆற்று படுக்கையாவது கிடைக்கணும்ல. இல்லை, சரி எங்கே தான் அவங்க ஆறு இருக்குன்னா காகரான்னு ஒரு ஆறு ஓடுது, அந்த ஆறுடைய கிளையாறு தான் சரஸ்வதி ஆறுன்றான். ராஜஸ்தான் பாலைவனத்தில் எங்கள் ஆறு மறைஞ்சு போச்சுன்றான். இப்படி இன்றைக்கும் சம்மந்தம் இல்லாத உருட்டெல்லாம் உருட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் இன்றைக்கும் வடக்கில் போனீங்கன்னா சொன்னீங்க அப்படின்னா, வடக்கிலிருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லி 100 எபிசோடு ஹிந்தி சேனலில் ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு ஒரு ஆறு இல்லை, அவனுக்கும் ஒரு கலாச்சாரம் இல்லை, அவனுக்குன்னு ஒரு நாகரிக பரப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் 100 எபிசோடு உருட்டு கதையாக சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் அகழாய்வுத்துறைன்றது இருக்குது. நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் நோண்டணும்னாலும் ஒன்றிய அரசு வந்து அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் குழி தோண்ட முடியும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்தியாவுடைய குறுக்கலாக நருமதை ஆறு ஓடுது. இந்த நருமதை ஆறுக்கு கீழே தென்னிந்திய பரப்புகள் இருக்குது, மேலே வந்து வட இந்திய பரப்புகள் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த நருமதை அந்த ஆறுக்கு மேலே இருக்குல்ல ஏரியா, தென்னிந்திய வட இந்திய நிலப்பரப்புகள், அங்கே ஏதாவது ஒரு தொல்லாராய்ச்சி பண்ணுறேன்னு சொன்னால் கோடிக்கணக்கில் நிதியை ஒதுக்கி தரதுக்கு தயாராக இருக்கான். ஆனால் இந்த தென்னிந்திய நிலப்பரப்பில் ஆய்வுகளை செய்யணும்னு எந்த மாநிலம் கேட்டாலும் சரி குறைவான நிதியாக தரான். வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நாகரிக மீட்பு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து நாகரிகத்தை மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ராமாயண மகாபாரத செட்டெல்லாம் வந்து குழி தோண்டி இன்றைக்கி தேடிட்டு இருக்கான். இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறான், சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய பாம்புடைய எலும்பு கூடு கிடைத்திருக்கிறது, இதுதான் வாசுகி பாம்பு பாத்தியா அப்படின்றான். இப்படி வரலாற்று ரீதியாக 2000 வருஷமாக சொன்ன பொய் புனவு கதைகளை இன்றைக்கி பரப்பிக்கிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி காலையில் அக்ஷய திதி அப்படின்றான், 5 மணிக்கு நகைக்கடையை திறந்து வச்சுருக்கிறான், இன்றைக்கி என்ன வாங்கினாலும் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்றான். ஏன்னா நகை ரேட்டு தான் வருஷம் வளருது. போன வருஷம் 1/2 பவுன் வாங்கினவங்க இந்த வருஷம் 1 கிராம் கூட வாங்க முடியாது. நகை ரேட்டு தான் வளர்ந்துக்கிட்டு போகுது, என்ன வளருதுன்னு கேட்டால், இப்படி மக்களை திட்டமிட்டு மூட நம்பிக்கையிலையும் திருப்பி பழமைவாதத்தை நோக்கி இழுத்து கொண்டு போகக்கூடிய வேலையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்னைக்கு செய்யுது. அவன் ஏன் தமிழுக்கு எதிரான எப்போதுமே வந்து தமிழுக்கு எதிரான குரலை தரான்னு பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு இதுக்கு பெரிய உருட்டு ஒன்று இருக்குது. சிவனுடைய அது பேர் என்ன, கையில் ஒன்று வச்சுருப்பாரு, உடுக்க. அந்த உடுக்கைக்கு இந்த பக்கம் இருந்து சமஸ்கிருதம் வந்துச்சு, அந்த பக்கம் இருந்து தமிழ் வந்துச்சு அப்படின்னு ஒரு உருட்டை ஆதி காலத்திலேருந்து உருட்டிக்கிட்டு இருக்கான். முதல்ல என்ன சொன்னான்னா, சமஸ்கிருதத்திலேருந்து வந்த மொழி தான் தமிழ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ இல்லை அந்த உடுக்கையில் வந்து இந்த பக்கம் சமஸ்கிருதம் வந்துச்சு, அந்த பக்கம் தமிழ் வந்துச்சு அப்படின்னு உருட்டுறான். ஆனால் இவங்களுக்கு வரலாற்றை இங்கே வந்து
ஆங்கிலேயர்கள் என்னதான் நாட்டை சுரண்டி இருந்தாலும், என்னதான் அவன் ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தாலும், தொழில் ஆராய்ச்சிகளை முதல்ல தொடங்குறவன் ஆங்கிலேயன் தான். கால்டுவெல் இல்லாமல் போயிருந்தா திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று இல்லைன்னு நிரூபிச்சுட்டு போயிருப்பான். கால்டுவெல் தான் திராவிட மொழி குடும்பம்னு இருக்குது. அவங்க ஆரிய மொழிகள்லேருந்து வேறுபட்டிருக்காங்க, சமஸ்கிருதம் வேறுபட்டிருக்கிறாங்க. ஆரிய மொழி குடும்பங்களுக்கு தாயா தமிழ் இருக்குன்றத கால்டுவெல் தான் நிறுவுற. ஆனால் இவங்க ஆங்கிலேயர்களுக்கு மேலே இவங்களுக்கு என்ன கோவம் அப்படின்னா, உண்மையான வரலாற்றெல்லாம் அவன் சொல்லிக்கிட்டே இருக்கானே, இவன் பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லிட்டு போயிட்டானே, அது அந்த தீக்காக்காரெல்லாம் தூக்கி கொண்டு வச்சுட்டு ஆதாரன்னு பேசுகிறானே அப்படின்றது தான் அவனுக்கு பிரச்சனை. அப்படியான சூழலில் நாம் நம்முடைய வரலாற்றை எடுத்து சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அதை பார்க்குறோம். இன்னைக்கு மொஹஞ்சதாரோ போன்ற நாகரிக கட்டமைப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த கட்டமைப்புகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 500 இடத்துல ஒரே மாதிரியான கட்டிடங்கள் வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. 500க்கும் மேற்பட்டதில் ஒரே மாதிரியான இந்த மாடல் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் வந்து மொஹஞ்சதாரோ அந்த இடங்கள்லாம் கிடச்சிருக்கு. இவ்வளோ பெரிய நாகரிகம் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கேயும் இந்த மாதிரியான ஒரு சின்ன இனம்தான், ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருப்பான். ஆனால் அவனுடைய அந்த பண்பாட்டு ரீதியாக அவன் இருக்கக்கூடிய படையெடுப்பு, அவனுடைய சூழ்ச்சிகளில் சிக்கி பெரும்பான்மையான மக்கள் ஏமாந்து போயிருக்கிறாங்கன்ற செய்திகளை நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இங்கே பெரியார் புத்தரை தூக்கி பிடித்ததற்கும், பெரியார் புத்தர் இயக்க மாநாடுகளில் போய் பேசுனதற்கும் காரணம் என்னன்னு சொன்னால், வரலாற்று நடுகளும் நிறைய பேர் சனாதனத்துக்கு எதிராக போர்க்குரலை கொடுத்துருக்குறாங்க, ஆரிய வர்ணாசிரம கட்டமைப்புக்கு எதிரான போர்க்குரலை கொடுத்துருக்குறாங்க. வரலாற்றில் நமக்கு பெரியாருக்கு முன்னால் வள்ளலார் இருந்திருக்கிறார், நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. வரலாற்றில் நமக்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அது கௌதம புத்தர்னால தான் நாம் புத்தரை கொண்டாடுகிறோம். அந்த புத்தரை களவாடி இன்றைக்கு இந்து மதத்துடைய ஒரு ஏஜென்ட்டாக புத்தரை மாற்றுவதற்கான வேலைகளில் சங்கி பரிவார் கூட்டம் இறங்கி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, புத்தம் வர்ணாசிரம கட்டமைப்புக்கு எதிரானது, பௌத்தம் சனாதனத்திற்கு எதிரானது, பௌத்தம் பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்வியலாக கடந்த காலத்தில் இருந்தது. அந்த வரலாற்றை மறைத்து அதை தனதாக்கக்கூடிய வேலையை இன்னைக்கு அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப எளிமையாக சொல்லலாம். இன்னைக்கு பாபர் மசூதி தீர்ப்பு வந்துச்சா, பாபர் மசூதி தீர்ப்பில் எங்கேயாவது அங்கே கோயில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கானா? எங்கேயாவது அங்கே கோயில் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து அதை வந்து கோயிலுக்கு திருப்பி கொடுத்துட்டோன்னு சொல்லியிருக்கானா? இல்லை. ஆனால் இன்றைக்கி பாப்பா என்ன சொல்லிகிட்டு இருக்கான், அங்கே கோயில் இருந்துச்சு, அங்கே கோயில் இருந்துச்சு, அங்கே கோயில் இருந்துச்சு அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறான். ஆனால் கோயிலும் அங்கே ஒன்றும் இல்லை. அங்கே நடந்த எந்த ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க, அங்கே கோயில் இல்லைன்னு வந்துச்சு. ஆனால் அங்கே கோயில் இருந்துச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இந்த நாடு எங்களுக்கு சொந்தமான நாடு, நாங்கள் இந்த நாட்டுக்கு சொந்தமானவங்க தான், ஆரியர் திராவிடன்ற இனக்குழுக்கள் இல்லை, நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான், நாங்கள் தான் இந்த மண்ணுக்கு மூத்த குடின்னு பாப்பான் திரும்ப திரும்ப சொன்ன பையன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நமக்கு இங்கே இன்றைக்கி அறிவியலின் துணை கொண்டு அவனுக்கு எதிரான புள்ளிகளை நம்ம நிறுத்த வேண்டிய தேவையில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மரபணு ஆராய்ச்சிகள் சொல்லுது, இங்கே வந்து 2 இனக்குழு இருக்குது அப்படின்னு மரபணு ஆராய்ச்சிகள் சொல்லுது. இங்கே இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் சொல்லுது. யாராவது உச்சிக்குடிமை வச்சுருக்காங்க நம்மால் இன்னைக்கு? ஆனால் இன்றைக்கி உச்சிக்குடிமை வச்சுருந்தா தான் பாப்பான்னு ஒத்துப்பான். இன்றைக்கி காலையில் வந்து மண்டையில் இருக்க முடியெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுட்டு இருந்தான். புதுசாக பதவி ஏற்றுக்கிற சங்கராச்சாரி டிவியில் பார்த்தேன். இதுக்கு முடியெல்லாம் பிச்சு பிச்சு போட்டிருக்கேன்னா, அதாவது அவர் அந்த தண்ணியில் முங்கி எந்திரிச்சு அந்த முடியெல்லாம் பிச்சு போட்டாருன்னா அவர் புது பிறப்பு எடுத்துட்டாராம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தீட்சை கொடுப்பாராம். ஏன்னா முடியை பிச்சு போட்டால் இவரெல்லாம் தீட்சை கொடுப்பீங்க, புது பிறப்பு வரும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு வேலையா. மொட்டை அடிச்சிட்டாரு, நல்லா பளிச்சுன்னு மொட்டையெல்லாம் அடிச்சிருந்தாரு. ஒரு 4 முடியை மட்டும் பிடுங்குறான். என்னடா 4 முடியும், ஒரு 4 முடியை விட்டு வச்சிருக்கான். அந்த 4 முடியை பிடுங்கிட்டு அவன் தண்ணியில் முங்கி எந்திரிச்சானா அவன் புது பிறப்பு எடுத்துருவானா, அவன் ஜெகத்குரு ஆயிடுவானா, அவன் இங்கே இருக்கக்கூடிய மதத்தை பிரச்சாரம் பண்ணுவானா, அவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒத்துழைக்கணுமா, எந்த கோயிலில் என்ன பிரச்சனை வந்தாலும் இவனை வந்து கலந்தாலோசிச்சுக்கணுமா, பார்ப்பன சடங்குகள்லையோ ஆகம விதிகள்லையோ எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா சங்கராச்சாரியை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? யோசிச்சு பாருங்க. அந்த சங்கராச்சாரிக்கு வயசு எவ்வளோன்னு கேட்டோம்னா 20 வயசான். எத்தனை வருஷமாக வேதம் கற்றுக்கிறாருன்னு கேட்டால் 20 வருஷமாக வேதம் கற்றுக்கிறாராம். ஏன்னா பிறந்ததுலேருந்தே வேதம் கற்றுக்க முடியுமாடா ஒருத்தன்? ஒரு 5 வயசாவது ஆக வேணாமாடா? படிக்கணும்னா கொஞ்சமாவது அறிவு வேணாமாடா அப்படின்னு கேட்டால் இல்லை அவன் 20 வருஷமாக வேதம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொன்ன பொய்களை, சொன்ன உருட்டு கதைகளை இன்னைக்கும் சொல்லி மக்களை ஏமாத்துறான். இதுக்கு போய் இன்னைக்கு அரசு அதிகாரிகள் போய் மேடல் நின்று கையை தட்டி கும்பிட்டு இருக்கான். ஆளுநர் ரவி ஆளாக போய் உட்காந்துருக்காரு. அங்கே எங்கடா இந்த ஆள் 2 நாளாக ஆளை காணும் அப்படின்னு பார்த்தா ஊட்டியிலிருந்து திரும்பி வந்துட்டாரா இல்லையான்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா அந்த ஆள் போய் ஆளாக உட்காந்துருக்கான் காஞ்சிபுரத்தில். இப்படி இவங்க வரலாற்று ரீதியாக சொன்ன பொய்யை திரும்ப 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 சொல்கிற போது நம்ம வரலாற்றில் கௌதம புத்தர் யாரு, அவருடைய ரோல் என்ன, பார்ப்பன சனாதனத்துக்கு எதிராக தோன்றியவர் தான் அவர்,
உன்னுடைய வேத வேள்வியில் நீ ஆடு மாடை கொண்டு எரிச்சுக்கிட்டு இருந்த போது நீ ஆடு மாடெல்லாம் கொண்டு எரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்க்குறளை தந்தவர் அவர். இன்னைக்கு நீ மாடு திங்காமல் இருக்க, ஆடு திங்காமல் இருக்க, நீ சைவன் உன்னை சொல்லிக்கிறீன்னா அவர் அடித்த அடியில் தான் நீ சைவமாக மாறியிருக்க அப்படின்ற செய்தியை நம்ம அவங்களுக்கு நினைவூட்டணும். இன்னொரு விஷயம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கலாச்சார ரீதியாக இன்னைக்கு நமக்குள்ள ஊடுருவி அவன் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள்லேருந்து நம்மளை வந்து வெளிக்கொண்டு வந்துக்கணும். இன்னைக்கு கைபர் போலான் கணவாய் வழியாக வந்த அவன் தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சடங்குகளையும் நிர்வகிக்கிறான். ஒரு ஊரில் ஒரு பாப்பான் என்ன சொல்கிறானோ, இன்றைக்கி கிராமங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த ஊரில் என்றைக்கு நோம்பி சாட்டணும்னு அவன் தான் முடிவு பண்ணுவான். இன்றைக்கும் அவன் வந்து அந்த கோயிலில் என்றைக்கு திருவிழா எடுக்கணும் அவன் தான் முடிவு பண்ணுவான். யார் என்ன செய்யணுன்றதை அவன் தான் முடிவு பண்ணுவான். ஒரு இடத்துக்கு அடிக்கல் நாட்டணும்னா கூட அவங்ககிட்ட போய் கேட்டுட்டு அவன்கிட்ட நேரம் குறித்து தான் செய்யக்கூடிய நிலைமை இன்றைக்கி இருக்குதுன்னு சொன்னால், அந்த பண்பாட்டு கடையில் போய் தூக்கி எறியணும். அதற்கு நமக்கு பெரியாருடைய கொள்கை துணையாக இருக்குது. பெரியார் அதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்கிறார். பெரியாருடைய போராட்டங்களில் பெரியாருடைய பரிமாணங்களில் பார்க்கிற போது சனாதன சடங்குகள் மறுப்பு அப்படின்றத நம்ம எதுக்கு கையில் தூக்கி பிடிக்கிறோன்னு சொன்னால், அந்த சடங்குகள் வழியாக, அந்த மந்திரங்களின் வழியாக தான் நம்மளை வந்து பைத்தியக்காரன், நம்மளை வந்து வேசி மக்கள் அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறான். கோயிலில் போய் நின்று என் பேர் நட்சத்திர சொல்லி அர்ச்சனை பண்ணுறான்னா சர்ச்சூத்ராயன் அகன்றான். அப்படின்னா என்ன? நான் ஒரு வேசி மக்கள், அக்மார்க் வேசி மக்கள். சர்ச்சூத்ராயன்னா அக்மார்க் வேசி மகன்ற முத்திரையை கோயில் வாசலில் போய் நின்று கருவுரைகள் நிற்கிற பாப்பாங்கிட்ட இன்றைக்கி நம்ம மக்கள் வாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இழிவில் இருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ளணும். இன்றைக்கு நம்ம மந்திரங்களில் சொல்லி, இன்றைக்கி ஒன்றும் இல்லை, ரோட்டில் போகுது நம்ம வீட்டு பிள்ளை, யாராவது ஒருத்தர் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி திட்டா நம்ம 4 பேர் போய் சட்டை பிடிச்சி அடிப்போம். ஆனால் இன்றைக்கும் மந்திரங்களில் நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை கன்னிகாதானன்ற பேரில் கேவலமான மந்திரங்களை சொல்லி நம்ம வீட்டு பெண் பிள்ளைகளை இழிவு செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கி அவனை காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சௌகரியப்பட்ட மாதிரி மூர்த்த நேரத்தெல்லாம் குறித்து கொடுத்து, காலைல 3:30 மணிக்கு ஒரு மூர்த்தம் ஐயருக்கு, 4:30 மணிக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவார், திருப்பி 5:30 மணிக்கு ஒரு தண்டை போவார், 6:30 மணி 7:30 மணி 10:30 மணின்னு அவன் போகக்கூடியதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோன்னு சொன்னால், அதற்கு எதிராக நாம் அணிதிரண்டு நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவுடைய அரசியலை முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவன் மாறி இருக்கிறான். அவனை அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு சொல்கிறான்ல, நான் வந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியெல்லாம் நிறுத்திட்டேன், இனி பாகிஸ்தானில் யாரும் எதுவும் செய்ய முடியாது, ஒரு கப்பு தண்ணி இல்லை என்னமோ சொல்கிறான். அங்கே வந்து ஆமாம், அவங்க வந்து 60% பேர் வந்து அந்த ஆற்றுப்படுகையில் தான் குடியிருக்கிறாங்க, நான் மறுக்கலை. ஆனால் நீ வந்து பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணியை நிறுத்தணும்னா அவ்வளோ பெரிய டேம் நீ வச்சுருக்கியாடா, அதை நிறுத்துறதுக்கு துணி உனக்கு இருக்குதாடா, அது நிறுத்துறதுக்கான உரிமை உங்ககிட்ட இருக்குதாடான்ற கேள்வியை தான் நம்ம அவங்கள நோக்கி வைக்கணும். இன்றைக்கும் பொய்யையும் புரட்டையும் சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிற போது, நமக்கு வரலாற்றில் கௌதம புத்தர், ராமலிங்க அடிகள், வள்ளலார் போன்றவர்கள்லாம் நமக்கு அதுக்கு துணையாக இருக்கிறாங்க. அவர்களை படித்து அவங்க எந்த புள்ளியிலிருந்து சனாதன எதிர்ப்புன்ற புள்ளிகளை இணைகிறார்கள் பார்த்து அதிலிருந்து கருத்தியல் தெளிவை பெற்று பெரியார் கொள்கையை ஏற்று களமாடுவது தான் நம்மை இன்றைக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பார்ப்பன சனாதன இருளிலிருந்து மீட்டு கொள்ளவும், நம்முடைய சுயமரியாதையை தன்மானத்தை தற்காத்து கொள்ளவும், நம்முடைய உரிமைகளை நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய கல்வி உரிமையை நிலைநிறுத்துவதற்கும் வாய்ப்பாக இருக்குன்ற செய்திகளை உங்கள் இடத்துல சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.